கல்லூரி மாணவர் மரணம். எறும்பு கடித்து இறந்ததாக போலீஸ் கூறுவதை ஏற்க முடியாது, போராடும் பெற்றோர். திருநெல்வேலி அண்ணாநகரை சேர்ந்தவர் செல்வம். இவரின் மகன் விக்னேஷ் 21 வயது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். செமஸ்டர் தேர்வு நடந்து வரும் நிலையில் பிப்ரவரி 13ஆம் தேதி காலை விக்னேஷ் நீண்ட நேரமாக காணவில்லை என சக மாணவர்கள் தேடியுள்ளனர். பிறகு கழிப்பறை உள்பக்கமாக பூட்டியிருப்பது குறித்து விடுதி காப்பாளரிடம் தெரிவித்துள்ளனர். கதவை உடைத்து சென்று பார்த்தபோது விக்னேஷ் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். நிகழ்விடத்திற்கு சென்ற போலீஸ் விக்னேஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் உயிரிழந்த விக்னேஷின் பெற்றோர் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் வந்தனர். அப்போது அவர்கள் தங்கள் மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீஸ் விசாரிக்காமல் வழக்கை முடிக்க முயற்சி செய்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் மகன் இறந்த வழக்கை உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து கலெக்டரிடம் தங்கள் மகன் இறப்பு வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தனர். அந்த மனுவில் மகன் இறந்து கிடந்த இடத்தை பார்க்க கல்லூரிக்கு சென்றேன். அந்த கழிப்பறையில் ரத்த கரைகள் இருந்தன. போலீசாரிடம் குறித்து கேட்டால் எறும்பு கடித்து இருந்ததாக கூறினர். முதலில் காயங்கள் எதுவுமின்றி கழிப்பறையில் கிடந்ததாக கூறினர். தேனி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த என் மகனின் உடலை பார்க்க அனுமதிக்கவில்லை. கட்டாயம் பார்க்க வேண்டும் என வலியுறுத்ததை தொடர்ந்து அனுமதித்தனர். என் மகனின் உடலில் காயங்கள் இருந்தன. காதுக்குள் இருந்து ரத்தம் வடிந்து இருக்கிறது. சக மாணவர்களிடம் விசாரித்த போது கழிப்பறையில் இருந்து மகனின் உடலை எடுத்த போது பின்பகுதியில் ரத்தம் இருந்ததாக கூறினர். ஆனால் போலீசாரோ எறும்பு கடித்து இருந்திருக்கலாம், மாரடைப்பு வந்து இருந்திருக்கலாம், வலிப்பு வந்திருக்கலாம், தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என வழக்கை முடிக்க பார்க்கின்றனர். என் மகன் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பான் என்ற சந்தேகம் இருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையை எங்களிடம் காட்ட மறுக்கின்றனர். பிரேத பரிசோதனையை வீடியோ எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தனர். எனவே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தனர்.